சிலவங்க வந்து ஃபாதர்ஸா இருப்பாங்க, சிலவங்க சிஸ்டர்ஸா இருப்பாங்க, சிலவங்க கல்யாணம் பண்ணுவீங்க. நம்ம எல்லாருமே ஒரே மிஷன்ல தான் இருக்கிறோம். நிலை வாழ்வை அறிவிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கோர்ட்ல கேஸ் வந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டைவர்ஸ் கிட்ட வந்துச்சு. 18 வருஷமா இந்த ஆள் வந்து இந்த அம்மா கிட்ட பேசவே இல்லை. 18 வருஷமா இந்த ஆள் பேசவே இல்லை. சுச்சுன்றாங்க ஒருத்தங்க. நில்லு, நான் கதை முடிக்கல. பார்த்த உடனே இந்த ஜட்ஜ் அம்மா எந்த ஆர்குமெண்ட்டுமே கிடையாது, டைவர்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஆள் சொல்ற, நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. இல்ல உனக்கெல்லாம் என்ன சொல்ல இருக்கு, 18 வருஷமா அவ கூட நீ பேசல, என் கூட என்னத்த பேச போறேன்னு ஜட்ஜ் அம்மா கேட்கறாங்க. இல்ல இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது கொடுங்க அப்படின்னு. கொடுங்கன்னு கேட்டபோது இந்த ஆள் சொல்றாரு, ஏங்க அவ நிறுத்தினா தானே நான் பேசுறதுக்கு, நீங்க நிறுத்திட்டு தானே அவர் பேசணும். பேசலனே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்பதான் அவர் பேசுவாரு? உங்க சண்டையே டைவர்ஸ் வர கோர்ட் வர போய் நிக்குது, நீங்க எப்படி நிலைவாழ்வை பத்தி கொடுக்க போறீங்க? அப்ப உங்களுக்கும் மற்ற தம்பதியருக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு உங்களுடைய பொறுப்பு என்னன்னே தெரியல, உங்களுடைய மிஷன் என்னன்னு தெரியல. அப்ப பிறருடைய திருமணம் போல அல்ல கிறிஸ்தவருடைய திருமணம். உங்களால தனியா செய்ய முடியல, அதற்காக ஒரு இணைய நீங்க சேர்த்துக்கிறீங்க, துணையை நீங்க சேர்த்துக்கிறீங்க. எதற்காக? நிலை வாழ்வை குறித்து போதிக்கிறதுக்கு. நமக்கு இந்த உலக வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், உலக வாழ்க்கையே நம்மளால முடியல, நம்ம எப்படி நிலை வாழ்வை குறித்து போதிக்க போறோம்?